வணக்கம் நண்பர்களே! தமிழ் சினிமாவிலும், அரசியலிலும் ஒரே நேரத்தில் அதிரடி அலை கிளப்பிக் கொண்டிருக்கும் நபர் யார் என்றால், அது ஒரே ஒருவர்தான், விஜய். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் இருந்து முக்கிய செய்தி சேனல்கள் வரை விஜயை பற்றிய செய்திகள் தான் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. திரைப்பட ரிலீஸ் அப்டேட், குடும்ப வாழ்க்கை சர்ச்சை, அரசியல் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த வீடியோவில் நாம முழு டீட்டெயிலாக பார்க்க போவது, சமீபத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி என்னவென்றால், விஜயின் மனைவி சஞ்சிதா சோர்ணலிங்கம் விவாகரத்து மனு தாக்கல் செய்ததாக வெளியான தகவல். இதுவரை மிகவும் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாத்து வந்த குடும்பம் பாதுகாக்க முடியாமல் திடீரென இந்த செய்தி வந்ததும் ரசிகர்கள் அதிர்ச்சி, மீடியா பரபரப்பு, சமூக வலைதளங்களில் விவாதம். இது உறுதியானதா? அதிகாரப்பூர்வமாக எந்த பக்கம் உறுதி செய்யவில்லை. ஆனால் பல செய்தி தளங்களில் இது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இங்கே முக்கியம் என்னவென்றால், ஒரு பெரிய நடிகர் அரசியலுக்கு வரும்போது அவரின் தனிப்பட்ட வாழ்க்கையும் பொதுவாக பேசப்படும் விஷயமாக மாறிவிடுகிறது. த்ரிஷா பெயர் மீண்டும் வைரல். இந்த விவாகரத்து செய்திக்கு பிறகு சமூக வலைதளங்களில் மீண்டும் பேசப்பட்ட பெயர் த்ரிஷா கிருஷ்ணன். ஒரு பழைய பிறந்த நாள் வாழ்த்து பதிவு மீண்டும் வைரலானது. அது சிலரால் தவறாக இணைக்கப்பட்டது. ஆனா எந்த அதிகாரப்பூர்வ உறவு குறித்த தகவலும் இல்லை. இது முழுக்க முழுக்க சமூக வலைதள ஸ்பெகுலேஷன் மட்டுமே. நாம ரசிகர்களாக செய்ய வேண்டியது என்ன? உண்மையான தகவல், அதாவது விஜய் பேசும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த விஷயத்தை வைத்து விஜயை முடித்து விடலாம் என்று பல கட்சிகள் நினைக்கிறார்கள். ஆனால் விஜய் ரசிகர்கள் விஜயுடன் இருக்கும் வரை யாராலும் விஜயை அழிக்க முடியாது. அரசியல் நகர்வு. இப்போ முக்கியமான விஷயம், விஜய் ஆரம்பித்த கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்த கட்சி தொடங்கியதிலிருந்து மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் சந்திப்பு, ரசிகர் மன்ற மாற்றங்கள், பொதுக்கூட்ட அனுமதி கோரிக்கை, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் கூட்டம் நடத்த திட்டம். இது என்ன காட்டுகிறது? கட்சி அமைப்பு வலுப்படுத்தப்படுகிறது. தேர்தல் முன் தயாரிப்பு நடக்கிறது. விஜய் நேரடியாக மக்கள் சந்திப்பில் அதிகம் ஈடுபட ஆரம்பித்துள்ளார். அவர் பேச்சு ஸ்டைல் அமைதியான ஆனால் உறுதியான மொழி. ஜனநாயகன் நிலை. விஜயின் கடைசி திரைப்படம் என கூறப்படும் ஜனநாயகன் குறித்து ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு வைத்துள்ளனர். இந்த படம் அரசியல் பின்னணி கொண்டதாக கூறப்படுகிறது. சில தகவல்களின்படி சென்சார் சிக்கல் காரணமாக தாமதம் ஏற்பட்டதாக பேசப்படுகிறது. இந்த படம் வெளியான பிறகு அது தேர்தல் சூழ்நிலையை எப்படி பாதிக்கும்? மக்கள் மனதில் அரசியல் படிமத்தை உறுதி செய்யுமா? இந்த கேள்விகள் இப்போ முக்கியமானவை. எதிர்க்கட்சிகளின் ரியாக்ஷன். சமீபத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விஜயின் அரசியல் தாக்கத்தை குறைத்து மதிப்பிட்டதாக செய்தி வெளியானது. இது என்ன காட்டுகிறது? விஜயின் அரசியல் வருகை தேசிய அளவிலும் கவனிக்கப்பட்டுள்ளது. ஒரு புதிய கட்சி வந்தால் பழைய கட்சிகள் எப்போதும் அதை லைட்டாக எடுக்க முயற்சிக்கும். ஆனா ரசிகர் ஆதரவு பிளஸ் இளைஞர் ஆதரவு இருந்தால் அது பெரிய மாற்றமாக மாறும். எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்போ மிக முக்கியமான கேள்வி, விஜய் முழுமையாக அரசியலுக்கே செல்வாரா? அவரின் மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங். ஆனால் அவர் எடுத்திருக்கும் முடிவுகள், படங்கள், நடிப்பதில்லை. அரசியல் கூட்டங்கள் அதிகம். இதனால் அடுத்த முதலமைச்சராக முழு அரசியல் களத்தில் இறங்க வாய்ப்பு அதிகம். மொத்தத்தில் பார்க்கும்போது விஜய் எங்கே பார்த்தாலும் விஜய் பேச்சுதான். தெரி ரீ-ரிலீஸ் மூலம் ரசிகர் ஆதரவு உறுதி, குடும்ப வாழ்க்கை சர்ச்சை அதிகாரப்பூர்வ உறுதி இல்லை, டிவிகே அமைப்பு வலுப்படுத்தல், ஜனநாயகன் மீது பெரும் எதிர்பார்ப்பு, அரசியல் எதிர்ப்பு குரல்கள். ஆரம்பம். ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்பொழுது அவரின் வாழ்க்கை முழுவதும் பொது விவாதமாக மாறிவிடும். விஜய் இப்போது அந்த கட்டத்தில் உள்ளார். அடுத்த சில மாதங்கள் மிகவும் முக்கியமானவை. தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குமா, அல்லது இது ஒரு ஆரம்ப அலை மட்டுமா? அது காலமே தீர்மானிக்கும். நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? விஜயின் அரசியல் வருகை
தமிழக அரசியலில் மாற்றம் செய்யுமா? கமெண்டில் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய குஷி நியூஸ் என்னவென்றால், தெறி திரைப்படம் 10 ஆண்டு நினைவாக மீண்டும் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இந்த படம் ஆரம்பத்தில் வெளியான போது மாஸ் ஹிட். போலீஸ் கதாபாத்திரத்தில் விஜய், அதுவும் சென்டிமெண்ட் பிளஸ் ஆக்ஷன் கலந்த ரோல். இப்போ ரீ-ரிலீஸ் நேரத்தில் பெரிய போட்டி என்னவென்றால் மன்காத்தா படையப்பா. இந்த 2 படங்களும் ரசிகர் பேஸ் மிக அதிகம் உள்ளவை. ஆனா தெறி ரீ-ரிலீஸ் ஷோஸ்ல ஹவுஸ்ஃபுல் நிலைமை காணப்படுகிறது. இது என்ன காட்டுகிறது? விஜயின் ரசிகர் ஆதரவு இன்னும் குறையவில்லை. அரசியல் வந்தாலும் சினிமா மார்க்கெட் ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.